ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வெஜ் மோமோஸ் பண்ணலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்திருக்கிறது முட்டைக்கோஸ், கேரட், பேபிகார்ன் அண்ட் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். இதோட நான் பன்னீரும் சேர்த்துருக்கேன். இப்போ முதல்ல நம்ம எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாப்பரில் வச்சு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியும் சாப் பண்ணி எடுத்தால் நம்ம உள்ள ஸ்டஃப்பிங் பண்ணதுக்கு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா சாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு கொஞ்சம் பேஸ்ட், காரப்பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோன்னே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ண பன்னீரை வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது அடுத்தது மைதா மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஹெல்த்தி வெர்ஷனாக நம்ம வீட் ஃப்ளோர்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவு முன்னாடி மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதை நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணலாம். மோமோஸ் நம்ம எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ண மோமோஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டீமரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். மோமோஸ் நல்லா ரெடி ஆனோடனே ஒரு மின்ட் சட்னி ஆர் ரெட் சட்னியோட நம்ம சர்வ் பண்ணால் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.